எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் இந்த தொகுதியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மாவட்டத்துல இருக்க மதுரை மத்தியம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரையை பொறுத்தளவுக்கு மதுரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 தொகுதிகளா பிரிச்சிருக்காங்க. மதுரை மத்தியம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சுதந்திரம் பெற்றதற்கு முன் பார்த்தீங்க 14 முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 14 முறை எலெக்ஷன்கள்ல திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1967, 1971, 1976, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1957, 62, 84, 1991ல வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 1996, 2001 வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 1977லையும், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1980லையும், தேமுதிக 2011லையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல மதுரை மத்தியத்துல 14 முறை எலெக்ஷன்கள்ல 6 முறை திமுகவும், 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸும், 1 முறை வந்து அதிமுகவும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும், 1 முறை வந்து தேமுதிகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரை மத்தியம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமைச்சராக இருக்கிறவரான பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் வந்து போட்டிட்டு இருக்காரு. அவர் 64,662 வாக்குகளும் 43.30% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் எம் ஜெயபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 58,900 வாக்குகளும் 39.50% பெற்றிருக்கிறாரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக தான் இந்த இடத்துல நின்றுருக்காங்க. அவங்க டி சிவமுத்துக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 11,235 வாக்குகளும் 7.5% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் கார்த்திக் பிரபு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 6,926 வாக்குகளும் 4.6% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் போட்டிட்டு அமைச்சரும் ஆனாரு. அவர் 73,205 வாக்குகளும் 49.50% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் ஜோதி முத்துராமலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 39,029 வாக்குகளும் 26.40% மட்டும்தான் பெற்று இந்த இடத்துல வந்து தோல்வி தழுவி இருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜே பாண்டியம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 11,215 வாக்குகளும் 7.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் இடத்துல மக்கள் நீதி மையம் 9.80% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மதுரை மத்தியம் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போகிறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறாங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வெற்றி பெறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 65,638 வாக்குகளும் 49.47% பெறாரு. அடுத்து அதிமுக சார்பில் விபிஆர் ராஜசத்தியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 25,544 வாக்குகளும் 19.25% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜே பாண்டியம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6,232 வாக்குகளும் 4.7% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த திமுக சார்பில் திமுக கூட்டணியில போட்டிட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 65,638 வாக்குகளும் 49.47% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக கூட்டணியில இருந்த பாஜக, அதாவது என்டிஏ சார்பில் பாஜக தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க ராம சீனிவாசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 30,742 வாக்குகளும் 23.17% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பி சரவணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில 25,544 வாக்குகளும் 19.25% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் டி சத்யதேவி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 10,746 வாக்குகளும் 8.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரை மத்தியமன் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். இந்த தொகுதியில கடந்த 4 தேர்தல்கள்ல அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 39.50%, 2019 31.14%, 2021 26.40%, 2024 19.25% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016
43.30%, 2019 56.49%, 2021 49.50%, 2024 49.47% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 2%, 2019 4.7%, 2021 7.6%, 2024 8.10% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரை மத்தியம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்க்கலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 1,87,249 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 91,109 ஆண்களும் 96,117 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் படைத்தவர்கள் 23 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 30,795 ஆண்களும் 32,488 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 38,995 ஆண்களும் 41,138 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில 21,320 ஆண்களும் 22,491 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மத்தியமம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா 1989 67.60%, 1991 54.70%, 1996 61.80%, 2001 52.10%, 2006 69.80%, 2011 74.90%, 2016 63.70%, 2021 62.70% தான் இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிட்டி பேஸ்டு இருக்குங்காட்டி மிகப்பெரிய அளவுல வாக்கு சரிவு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 67.60% தான் இடத்துல வாக்குகள் பதிவாகும் போல இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப இந்த தொகுதியில மிக குறைவான அளவில் வாக்குகள் பதிவாகணும். ஏன்னா வாக்குகள்னு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமையை மக்களாட்சியில் தான் கொடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாம தான் மக்களாகிய நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நம்மளோட பாதுகாப்புக்கு நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கடமையா இருக்கு. பட் ஆனா ஏன் மக்கள் இதெல்லாம் வாக்களிக்க தவறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள் இருந்தா மட்டும்தான் நல்ல வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. ஸோ நல்லவங்களை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் நீங்க வாங்கணும் அப்படிங்கிறது நான் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மதுரை மத்தியம் தொகுதி வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவல் இந்த இடத்துல திமுகவில் பிடிஆர் தியாகராஜன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டிட்டாங்க அப்படின்னா 39.12%, 49,146 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா திமுக மேல பல விமர்சனங்கள் வந்த 2011 பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வாக்குகள்ல தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு திமுக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நம்மளுக்கு உடனே பார்த்த உடனே தெரியுது. சோ அந்த அளவுக்கு வாக்குகளும் இந்த இடத்துல திமுக பக்கம் தான் இருக்கு. சோ அந்த வகையில பாக்குறப்ப 39.12%, 49,146 வாக்குகளுக்கு மேல பெறுவது வாய்ப்புகள் இருக்கு. சோ அது மக்கள் எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மதுரையை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2 அமைச்சர்களை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மதுரைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 12 அமைச்சர்கள் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க போலதான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவத்தை திமுக கொடுத்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பா பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்டான ஃபர்ஸ்ட் அவர் நிதியமைச்சராக இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறைக்கு மாத்தினாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போனாரு. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய அளவில் அப்செட்டா இருந்தாரு. ஸோ அதெல்லாம் உள்கட்சி பூசல் காரணமாக கண்டிப்பா அது வெளியே வரல. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு திமுகவில் தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்க காரணத்தினால கண்டிப்பா அதான் அவர் விரும்புவாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதியா காணலாம். அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில 32.45%, 40,768 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில கண்டினியூஸ் தோல்விகளை தான் தள்ளிட்டு வராங்க. ஏன்னா இந்த தொகுதியோட ஆளுமைன்னு பாத்தீங்க அப்படின்னா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுக தான் இருக்காரு. சோ திமுக எதிர்த்து அதிமுகவால இந்த இடத்துல ஏன்னா மதுரையை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா
அந்த மதுரை மதுரை மேற்கு தவிர மித்த எல்லா இடத்துலயும் வந்து சிட்டி பேஸ்ல வந்து செல்லூர் ராஜு அவர்களை மீறி மீ தவிர மித்த எல்லா இடத்துலயும் வந்து ஒரு 4 தொகுதிகள்ல அதிமுகவோட பலம் தான் அதிகமா இருக்கு. ஸோ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வந்து மதுரை மாவட்டத்துல உன்னதமா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லூர் ராஜு அவர்கள அந்த மதுரை மேற்க தவிர மித்த எல்லா இடத்துலயும் வந்து இந்த தடவையும் ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் தான் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது அதிமுகவுக்கு கூட்டணியோட இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி அவங்களோட இருக்கு. மதுரையில மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான விஷயம் தான். ஆனா பாத்தீங்கன்னா 2024 தேர்தல்ல கூட அது வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 65,000 வாக்குகள் தான் பெற்றாங்க திமுக. ஆனா அதிமுகவும் பிஜேபி கூட்டணியும் பாத்தீங்க அப்படின்னா இங்க 65,000 வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்காங்க. குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 2024 தேர்தல்ல கூட கொஞ்சம் கணிசமான வாக்குகள் தான் வந்து வித்தியாசத்துல தான் இந்த இடத்துல வந்து வாக்குகளே பதிவாயிருக்கு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு போட்டி நிலவும் தொகுதியா இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9.76% 12,260 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு கொள்கைவாதியான முடிவுகளை வந்து தான் எடுக்கிறாரு. பட் ஆனால் மக்கள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிக குறைவான அளவில் தான் மக்கள் ஆதரவு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த தொகுதியில் ஏன்னா கடந்த 4 தேர்தலையும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7.2 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட வருகையும் இருக்கு. அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒரு 9.76% 12,260 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 17.11% 21,496 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து அவங்களோட கிராஃப் வந்து ஓரளவுக்கு வந்து உயர்ந்து கொண்டு வருது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வருகைக்கு பின் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரையிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, வருங்கால தேர்தலில் அவங்களோட பங்களிப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காகவே 17.11% 21,496 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதற்கு மேல வந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த தொகுதியில வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து திமுகவோட மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு. ஸோ அவரை மீறி வந்து இந்த இடத்துல வெற்றி பெறுவதுங்கிறது அதிமுகக்கே நிகழாத ஒரு அரிய நிகழ்வா இருக்கு. ஆனா 2011 நடந்திருக்கு. இருந்தாலும் வந்து மறுபடியும் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி. ஏன்னா அந்த 2011 தேர்தலுங்கிறது அந்த மின் தட்டுப்பாடு, அந்த அந்த ஊழல், அந்த சம்திங் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் திமுக மேல வந்துச்சு. ஸோ கடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த அந்த அளவுக்கு ஒரு இஷ்யூஸ்லாம் வரல. ஊழல் குற்றச்சாட்டு எல்லா ஆட்சி மேலேயும் வந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் மக்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட தான் திமுக கூட்டணி மேலே இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்தது அப்படின்னா மேல்கூறிய வாக்குகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 32.45% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட இணைந்த காரணத்தினால பிஜேபி அதிமுக கூட்டணியில இருக்க காரணத்தினால ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2021 தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகள் தான் இந்த இடத்துல வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகளும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கும் பெறலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தான் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மள உறுதியாக சொல்லலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட வெற்றி வாய்ப்புங்கிறது இங்கே கொஞ்சம் பழனிவேல் தியாகராஜன் அவர்களால் கொஞ்சம் தடுக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மை நிலவரங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் மக்களே எல்லாமே நடக்கும். ஸோ மக்களுக்காக தான் எல்லாமே நடக்கு. ஸோ அதனால மக்கள் கண்டிப்பாக
என்ன யோசிக்கிறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால 39.12% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டிட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கணிசமான வாக்குகள் உயரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருக்காரு. ஸோ மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருக்க காரணத்தினால கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கூட்டணி பலத்தை மிகப்பெரிய அளவில் இங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கூட்டணியை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாத காரணத்தினால இந்தந்த கூட்டணிகள் ஒன்றிணைந்து தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா 39.12% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. எந்த ஒரு கூட்டணியோட அவங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து தனிச்சு தான் போட்டியிடுவாங்க. தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 9.76% வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்களோட கொள்கை வந்து மற்ற எந்த கட்சிகளோடும் ஒத்துப்போகாத காரணத்தினால கண்டிப்பா அவர் வந்து இணைவுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு எப்படி சொல்றது? ஒரு இணைவுங்கிறதே அது நடக்காத போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளுக்கே பார்க்குறப்ப தெரியுது. கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்றேன், அவர் வந்து தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா நம்புற காரணத்தினால கண்டிப்பா தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னா, இத்தனை வாக்குகள் தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அவரு ஏன்னா அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் கூட்டணிகள பத்தி எங்கேயுமே அவர் விவாதிக்கல. கூட்டணிகளோட இணைவு அப்படிங்கிறதே அவர் வந்து யோசிக்காத காரணத்தினால, கண்டிப்பா தனிச்சு தான் போட்டியிடுவாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த 2026 தேர்தலில் தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத உறுதியா எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாங்க காரணத்தினால கண்டிப்பா 17.11% வாக்குகள் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை மனிதனுக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மதுரை மத்தியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய ஒரு முகமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவர் வந்து உறுதியா தெரிவிச்சிட்டாரு. கண்டிப்பா தனிச்சு தான் போட்டிடுவாங்க. தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 17.11% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். கூட்டணிகள் வந்து அவங்க 2.5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா கூட்டணிகள் வந்து கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சியில அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா எந்த ஒரு கட்சியும் அவங்களோட வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா கூட நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு தனி பெரும்பான்மையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து விஜய் தள்ளப்பட்டிருக்காரு. கண்டிப்பா தனி பெரும்பான்மை அவருக்கு எப்படி கிடைக்க போகுது, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.